ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீட் ஸ்கேம், நீட் பேப்பர் லீக், நீட் கிரேஸ் மார்க் இது சம்பந்தமான 7 டிஃப்ரெண்ட் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் கேசஸ் நடந்துக்கிட்டு வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் இந்த கேசஸ் எல்லாத்தையும் இணைச்சி விசாரிச்சு என்டிஏவுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இந்த நோட்டீஸ்க்கு இன்னைக்கு என்டிஏவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பதில் அளிச்சிருக்காங்க. அதில் என்டிஏ சொல்லும் போது 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் வழங்கினதை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் 4 மெம்பர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி. அப்படி கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு ரீ எக்ஸாம் அப்படிங்கிற ஒன்று நாங்கள் ஜூன் 23ஆம் தேதி கண்டக்ட் பண்ணி ஜூன் 30ஆம் தேதி அதுக்கு ரிசல்ட் விடுறோம். அந்த 1563 கேண்டிடேட்ஸ்ல விருப்பம் உள்ளவர்கள் எழுதலாம், விருப்பம் இல்லாதவங்க கிரேஸ் மார்க் போக மீதி அவங்க ஸ்கோர் பண்ண மார்க் மட்டும் வச்சுக்கலாம், கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதோட கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ல எந்த ஒரு தொய்வும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலளிச்சிருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஜூலை 6ஆம் தேதி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நீட் ஸ்கேம், நீட் பேப்பர் லீக், நீட்